Welcome students. 11th standard chemistry unit 4 hydrogen lessons பார்த்துட்டு இருக்கோம். இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா water is depends upon the classified for soft water and hard water. soft water எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா just ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இப்போ நம்மளுடைய சோப் எடுத்து வாட்டர்ல soluble பண்றீங்க. soluble பண்ணா it forms readily ஒரு நுரை மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த நுரையை நாம என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா form அப்படினு சொல்லலாம். ஓகேயா? அதர்வைஸ் அதற்கான lather னு சொல்லலாம். ஓகேங்களா? So which one gives readily lather or form with the soap is called a what? soft water. So generally soft water எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் பண்ணா it forms easily what form ஆகும். ஓகேயா? form ஆகணும். பட் ஹார்ட் வாட்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா it does not form a lather or form with soap but it will consume the excess of soap forming. அதுக்குள்ள டெபாசிட் ஆகி precipitate கிடைக்கும். அது நம்ம ரியாக்ஷன் அப்பதான் உங்களுக்கு it is to be very easy. So now soft water generally water soap எப்படி prepare பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா you taking one reactions. This is for acid. This acid react with the base sodium hydroxide. This is you know organic saponification reaction la நீங்க படிப்பீங்க. அந்த saponification reaction ல higher fatty acid C12H25 and COH இது lactic acid அப்படினு சொல்லுவோம். இந்த lactic acid வந்து நம்ம மேக்ஸिमम higher fatty acid of soap prepare பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம ஜெனரல் soap preparation method பார்க்கலாம். acid react with base it gives RCOONA. okay? So now sodium acetate, sodium carboxylate. So and again remaining will be நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா this is you taking a sodium deposit ஆயிடும். next நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா water molecules கிடைக்கும். என்ன கிடைக்கும்? water molecules கிடைக்கும். now listen students, இந்த sodium இருக்கு இல்லைங்களா? இந்த sodium acid நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா cloth washing soap அப்படினு சொல்லலாம். அதுவே similarly this acid again react with potassium hydroxide. So you form RCOOH and water molecules. இதுக்கு என்ன நேம் சொல்லிருந்தோம்? இது cloth washing soap. இது பாத்தீங்கன்னா bathing soap. இது பாத்தீங்கன்னா bathing soap. இது cloth washing soap அப்படி நம்ம சொல்லலாம். இந்த bathing soapையே நம்ம ரெண்டுத்துமே என்ன பண்றோம்? திரும்ப நல்லா வாட்டர்ல டிசால்வ் பண்ணாம it should be easily form அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? form அப்படினு சொல்லுவோம். அப்ப நமக்கு சாஃப்ட் வாட்டர்னா என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணணும். நிறைய அதிகமாக கொடுக்கறதுக்கு பேர் என்னது? ஃபார்ம். இது நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். எதுக்காக இந்த ஃபார்ம் ஆகுறதுக்கான ரீசனை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பட் ஹார்ட் வாட்டரில் ஏன் நுரை வரல அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ டேக்கிங் சிம்லர்லி ஃபார் திஸ் ஹார்ட் வாட்டர்லேயே நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? கால்சியம் அயான். திஸ் கால்சியம் அயான் ரியாக்டிங் வித் சோப் நம்மளோட சோப் ஃபார்ம் என்ன? sodium acetate. The sodium acetate react பண்றப்ப நமக்கு எப்படி formation கிடைக்கும்னா you taking twice the most because balance பண்ணோம் இல்லையா? அப்ப என்ன கிடைக்கும்? RCOO twice times of Ca plus Na plus இந்த Na plus ன்றது வாட்டர்ல soluble ஆயிடும். ஓகேயா? is present in a water saline solutions அப்படினு சொல்லுவோம். இங்க கிடைச்சிருக்க calcium carboxylate compound எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is insoluble in water. precipitate ஃபார்ம் ஆகும். precipitate என்ன சொல்லுவோம்? ஒரு ஃபனல்ல நாம இப்போ அதை ஃபில்டர் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இங்க டெபாசிட் ஆயிருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். similarly you taking a magnesium 2+ and carboxylate sodium Na. so twice times of இப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? RCOO twice times of magnesium and the remaining will be Na is a present in a water that is called a saline solutions அப்படினு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட்ல இருக்க மெட்டல் அயான்ஸ் சோப்போட ரியாக்ஷன் நடக்கிறப்ப யூ ஃபார்ம் a precipitate மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா that water should be a what? hard water அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹார்ட் வாட்டரை நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டல் அயனை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மெட்டல் அயன்ஸ் எந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோப் இருக்குது இல்லைங்களா? நம்மளுடைய சோப் என்னது? ஒரு சோப் வந்து வாட்டரில் சாலிபிள் ஆச்சு டைரெக்டாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தட் ரியாக்ஷன்ஸ் கேரிட் அப்பான் பை physical process.
ஓகேங்களா? ஏன் physical process சொல்கிறோம்? அங்கே ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் வாட்டர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வாட்டரில் சாலிபிள் ஆகி நமக்கு ஈஸியாக ஒரு நுரை கொடுக்கும். ஓகேவா? அப்போ அங்கே ஃபிசிக்கல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நடக்கும். சாலிட் கன்ஃபார்ம் இன்டூ லிக்விட் ஸ்டேட். பட் ஏன்னா ஹார்ட் வாட்டர், இது ஹார்ட் வாட்டர் கம்ஸ் டு யூ டேக்கிங் ஹார்ட் வாட்டர் hard water is mixed with இங்க என்ன வாட்டர் நம்ம எடுத்துட்டோம், சாஃப்ட் வாட்டர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? here soft water, hard water mixed with what? Hard water mixed with soap. Here forming hard water mixed with forming a scum form ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம scum அப்படின்னு சொல்லுவோம். ஏன் scum சொல்றோம்? SCUM. ஏன் இந்த scum சொல்றோம்னா அங்க precipitate form ஆகும். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? scum plus again then only you form a form. scum plus again only form a form. அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஹார்ட் வாட்டர் இட் டஸ் நாட் ஃபார்ம் ரெடிலி ஃபார்மேட் நோட கொடுக்கல, பட் இது அண்டர்கோ ஃபார் ஸ்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் soft water react with the soap, it form a form, it is under for physical process, but hard water react with the soap, it is under for chemical process because it's carried out a chemical reactions. So in our textbook what is meaning for hard water means that hard water is what? That hard water contains a larger amount of minerals, students. So that minerals may be what? High percentage of calcium ion and magnesium ion, and tracer amount of iron, aluminum and manganese. This calcium and magnesium ion, it is contained in the form of potassium carbonate, otherwise bicarbonate and carbonate formula irukkalam. And the bicarbonate carbonate form enna pandra boil pandra. That time boiling பண்றப்ப என்னோட metal carbonate என்ன ஆகும்னா ஈஸியா insoluble ஆகும், அது precipitate form ஆகும். That type of water is called a what? Hard water. Okay, clear, understand agudha parunga. But you taking soft water is only contains only larger amount of calcium and magnesium. It is a insoluble. Here only soluble, the free அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல free from calcium and magnesium ion கொடுத்திருப்பாங்க. So this free form of calcium and magnesium ion in the form of chloride and sulfate ion, it is react with the soda. Soda என்னது? sodium bicarbonate அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த sodium bicarbonate reaction பண்றப்ப you form a metal carbonate. That metal carbonate also is a insoluble water. So again you react with the lime. ஓகேங்களா? This is for soft water. Okay, நம்ம இது next வீடியோல how to classify for permanent water and temporary water, hard water அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? Very important students. Thank you for watching this video, students.